வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்துள்ள சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்மர் பெருமாளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். மணக்குள விநாயகர் கல்லூரி அறிவித்திருந்த நேரடி தேர்வுகள் ரத்து செய்து ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்த புதுச்சேரி அரசு அவசர கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து கபட நாடகம் நடத்தி வரும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அடுத்துள்ள சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்மர் பெருமாளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான சிங்கிரி கோவிலில் ஆடி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இக்கோவிலில் வீற்றிருக்கும் லட்சுமி நரசிம்மர் பெருமாளை தரிசனம் செய்தார். முன்னதாக புதுச்சேரி மாநில பிரெஞ்சு மானிய குழு சார்பில் ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் ஏமலம் செல்வம் அவர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆடி மாதம் முதல் சனிக்கிழமை என்பதாலும் லட்சுமி நரசிம்மர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்களுக்கு ஆலய அர்ச்சகர்கள் முதல் மரியாதை செய்து சிறப்பித்தனர். இதில் இப்பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் பங்கேற்றனர். மணக்குள விநாயகர் கல்லூரி அறிவித்திருந்த நேரடி தேர்வுகள் ரத்து செய்து ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்த புதுச்சேரி அரசு அவசர கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி இறைவி குழுமம் தலைவர் காயத்ரி ஸ்ரீகாந்த் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் ஆகியோர் கூட்டாக இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கூறுகையில், புதுச்சேரியில் அனைத்து கல்லூரிகளும் ஆன்லைன் வழியில் தேர்வு நடத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் அறிவித்துள்ள நிலையில் மணக்குள விநாயகர் கல்லூரி நிர்வாகம் மட்டும் மாணவர்களை நேரடியாக கல்லூரிக்கு வந்து செமஸ்டர் தேர்வுகள் எழுத கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து தேர்வு எழுத வரும் மாணவர்களும் உள்ளூர் மாணவர்களும் நேரடியாக கொரோனா தொற்றுக்கு ஆளாகும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சுகாதார செயலர், கல்வி அமைச்சர், மத்திய பல்கலைக்கழகமும் உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அவர்கள், வருகின்ற திங்கட்கிழமைக்குள் மணக்குள விநாயகர் கல்லூரி நிர்வாகம் அறிவித்திருந்த நேரடி தேர்வுகளை ரத்து செய்து ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்த புதுச்சேரி அரசு அவசர கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக தேர்வு நடத்த முடியாது, ஆஃப்லைன் மூலமாகத்தான் தேர்வு நடத்த முடியுன்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழகம் அறிவித்த அந்த அறிவிப்பை இன்னைக்கு திங்கட்கிழமை 2 நாள் ஒர்க்கிங் டேஸு இன்னைக்கு லீவு ஹாலிடேஸ்ன்றதுனால எந்த ஒரு அதிகாரியும் சந்திக்க முடியாத நிலையில மாணவர்களும் பெற்றோர்களும் மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இன்னைக்கு இருந்துருக்கிறாங்க. மணக்குள விநாயகர் கல்லூரி இந்த மாணவர்களுடைய சேர்க்கைக்கு காரணம் சொல்றது, நாங்கள் தன்னாட்சி உரிமை பெற்றுட்டோம், அதனால நாங்கள் தான் முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் ஆண்டு, இன்னைக்கு 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3rd இயர், 1st இயர் முதல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தன்னாட்சி உரிமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் அப்ளிகேஷன் அடிப்படையில் தான் இந்த மாணவர்கள் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப இந்த மாணவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு சென்ற ஆண்டு தான் தன்னாட்சி உரிமை கிடைச்சிது. அப்படி இருக்கும்போது சென்ற ஆண்டு தன்னாட்சி உரிமை பெற்ற நிர்வாகம் இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் கல்வி தேர்வு நாங்கள் ஆஃப்லைனில் தான் நடத்துவோன்ற ஒரு
ஒரு நெருக்கடியை வந்து மாணவர்களுக்கு தந்துருக்காங்க. நேற்று வரைக்கும் அரசாங்கம் ஆன்லைனில் நடத்துகிறோம், ஆஃப்லைனில் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்களை தொடர்ச்சியாக மாணவர் மத்தியில் கொடுத்ததன் பேரில் மாணவர்கள் எந்த விதத்தில் கல்வி கற்பது என்ற நிலையே தெரியாமல் தடுமாறுகிறாங்க. நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து கபட நாடகம் நடத்தி வரும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மாநில எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. லெனின் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டார். மேலும் கூட்டத்தில் நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து கபட நாடகம் நடத்தி வரும் திமுகவை கண்டித்தும் புதுச்சேரியில் உடனடியாக காவலர் தேர்வை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. லாஸ்பேட் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15 லாஸ்பேட் தொகுதி முழுவதும் முழுமையாக தடுப்பூசி செலுத்துவதற்கு அரசுடன் இணைந்து பாஜக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். மேலும் கொரோனா நிவாரணமாக ரூபாய் 3000 அறிவித்துள்ள புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவித்தல், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் கட்சியின் வெற்றிக்கு முழுமையாக பாடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் கூட்டத்தில் செயற்குழு தலைவர் சோமசுந்தரம், தொகுதி பொதுச் செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வஉசி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ரெட்டியார்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி வஉ சிதம்பரனார் பள்ளியின் 1980 முதல் 1988 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்திக் கொண்டு நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய முருகன், நான் சீனிவாசன், தாமோதரன், கமலுதீன், கரீம், தியாகராஜன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் அம்மாவின் விருப்பங்கள் எங்களுக்கும் தெரியும். ஜோசா லுகாஸ் ஜுவல்லரி, ஒவ்வொரு தலைமுறைக்கும். நகை வாங்குறதுல என் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எப்போ நகை வாங்கினாலும் ஜோசா லுகாஸ் தான் அவங்க முதல் சாய்ஸ். அதான் ஒரே சாய்ஸ். எப்போ கேட்டாலும் அவங்க சொல்வாங்க, இதுதான் என் ராசியான கடை. ஜோசா லுகாஸ் ஜுவல்லரி, ஒவ்வொரு தலைமுறைக்கும். தமிழில் கம்ப்யூட்டர் ஜாதகம் சுமார் 75 ஆண்டுகளுக்கு திருக்கணித முறையில் கணிக்கப்பட்டது. சித்ரபசு, ராமன், KB கிருஷ்ணமூர்த்தி ஆகிய பிரபல ஜோதிடர்களால் துல்லியமாக கணித்து
தமிழில் எளிதில் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் சுமார் 40 பக்கங்கள் வரை பலன்களுடன் பிரிண்ட் எடுத்து தரப்படுகிறது. தொடர்பு முகவரி 159 முதல் தளம், மிஷன் வீதி, புதுச்சேரி 1. தொலைபேசி எண்கள் 9842335007, 0413 2226989. ஜாதகம் எடுக்க தேவையான தகவல்கள்: ஜாதகதாரரின் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மற்றும் தாய் தந்தையரின் பெயர்கள். செய்திகள் தொடர்கின்றன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கேஸ் சிலிண்டரை சவப்பாடையில் ஏற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அறிவுறுத்தலின்படி பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டனம் மற்றும் கையெழுத்து பொதுமக்களிடம் பெறப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் புதுச்சேரி பொறுப்பாளர் திரு லெனின் பிரசாத் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் செயலாளர் சூசைராஜ், உருளையான்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், மாநில செயற்குழு உறுப்பினர் பாபுலால் மற்றும் நிர்வாகிகள் சேகர் மற்றும் திரளான இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு போராட்டத்தை சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் வேல்முருகன் மற்றும் விக்னேஷ், கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு வானூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள காந்தி மேல்நிலைப் பள்ளியில் குருவணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய ஆசிரியர் சங்கம் விழுப்புரம் மாவட்டம் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு வானூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள காந்தி மேல்நிலைப் பள்ளியில் குருவணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சிற்றம்பலம் காந்தி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயராமன் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினார். இதில் அகில இந்திய சேவா இயக்க ஒருங்கிணைப்பாளர் மாதாஜி சுத்த வித்யானந்த சரஸ்வதி அவர்கள் அறிவுரை வழங்கினார். இதில் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி சிறப்புரையாற்றினார். விழா ஒருங்கிணைப்பாளர் பூங்குழலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மேலும் விழுப்புரம் மாவட்டம் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் இளங்கோ, செயலாளர் ஏழுமலை, மாநில மாவட்ட நிர்வாகிகள், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் நிறைவில் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் திட்டப்பணியாக சுற்றுச்சூழலை காக்கும் பொருட்டு மரக்கன்றுகள் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டது. இம்மரக்கன்றுகளை தேசிய ஆசிரியர் சங்கத்திற்கு புதுச்சேரி லே பானியன் டேபெக் தனது பங்களிப்பாக வழங்கியது. சேத்திலால் இளைஞர் சமூக நற்பணி மன்றத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மடுவுப்பேட் பகுதியில் சேத்திலால் நகர் இளைஞர் சமூக நற்பணி மன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் தலித் மக்கள் கூட்டமைப்பு தலைவர் நீல கங்காதரன் முன்னிலை வகித்தார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டரணி மாநில செயலாளர் புதினி வளவன் நோக்குரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் சங்க செயலாளர் சேகர், மக்கள் நல்வாழ்வு இயக்க தலைவர் ராஜா, தென்னிந்திய தலைவர் அறிவுமணி, பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் இளைஞர்கள் மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள்.
புதுச்சேரி அடுத்துள்ள சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்மர் பெருமாளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். மணக்குள விநாயகர் கல்லூரி அறிவித்திருந்த நேரடி தேர்வுகள் ரத்து செய்து ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்த புதுச்சேரி அரசு அவசர கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து கபட நாடகம் நடத்தி வரும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.